அத்தியாயம் 21 ரூபாய் உச்சவரம்பு. தமிழகத்தில் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அயதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி. சோமசுந்தரத்தின் ராஜினாமா காரணம். திடீரென அவர் மாநில அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். இதனையடுத்து அவர் பி பதவியை ராஜினாமா செய்ததால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதேபோல நாகப்பட்டினம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் முருகையன் கொலை செய்யப்பட்டதால் அந்த தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த இடைத்தேர்தல்கள் தமிழகத்தில்தான் என்றாலும் அவற்றுக்கு தேசிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. காரணம், இந்திரா காந்தி தஞ்சாவூரில் போட்டியிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. ஆம், சிக்மகளூர் தொகுதியில் வெற்றி பெற்று அதன் மூலம் இந்திரா காந்தி அரசியல் மறுபிரவேசம் செய்வதை மொரார்ஜி உள்ளிட்டோரால் ஜீரணிக்கவே முடியவில்லை. முடக்கியே தீர வேண்டும் என்று முடிவு செய்தனர். சஞ்சய் காந்தியின் மாருதி கார் திட்டம் தொடர்பாக விவரங்கள் கேட்ட 4 அதிகாரிகளை இந்திரா வாட்டி வதைத்தார் என்ற குற்றச்சாட்டை ஷா கமிஷன் முன்வைத்திருந்தது. இது விஷயமாக வழக்கு ஒன்றும் இந்திரா மீது பதிவாகியிருந்தது. விசாரிக்கப் போனவர்கள் நாடாளுமன்றத்தின் சார்பாக அனுப்பப்பட்டவர்கள். இதனால் இந்திரா மீது சபை உரிமை மீறல் பிரச்சினை கொண்டு வரப்பட்டது. மன்னிப்பு கேட்டால் விட்டுவிடலாம் என்று நாடாளுமன்றத்தில் முடிவானது. ஆனால் மன்னிப்பு சாத்தியமில்லை என்று இந்திரா சொல்லிவிட்டதால் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. ஆக, தற்போது நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இல்லாத இந்திரா தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி அவர் போட்டியிட்டால் அயதிமுக இந்திரா காந்திக்கு ஆதரவளிக்கும் என்று செயற்குழுவில் அறிவிக்கப்பட்டது. பிறகு ஜி. ஆருக்கு பிரதமர் மொரார்ஜியிடம் இருந்து அழைப்பு வந்தது. சட்டென்று ஜி. ஆரின் பேச்சில் மாற்றம் தென்பட்டது. தஞ்சாவூர் தொகுதியில் இந்திரா காந்தி நிற்பது பாதுகாப்பானதாக இருக்காது. காரணம், அது கருணாநிதிக்கு நெருக்கமான மாவட்டம். திமுக ரவுடிகள் அதிகம் உள்ள இடம். மதுரையில் நடந்த கொலைகாரச் செயலை மறந்துவிட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் ஜி. ஆர். திடுதிப்பென பின்வாங்கியதால் தஞ்சாவூரில் போட்டியிடும் முடிவை கைவிட்டார் இந்திரா காந்தி. இதனால் இந்திரா காங்கிரஸ் சார்பில் சிங்காரவேலு என்பவர் நிறுத்தப்பட்டார். திமுக சார்பில் அன்பில் தர்மலிங்கம் நின்றார். ஆனால் அயதிமுக தஞ்சையில் போட்டியிடவில்லை. நாகப்பட்டினம் தொகுதியில் திமுக போட்டியிடவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்தது. அயதிமுக வேட்பாளராக மகாலிங்கம் நிறுத்தப்பட்டார். தஞ்சாவூரில் இந்திரா காங்கிரஸ் கட்சிக்கு ஜி. ஆர் மறைமுக ஆதரவளித்தார். அயதிமுகவினர் இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டனர். ஆனாலும் இந்திரா காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஜி. ஆர் மீதான ஆத்திரம் தீரவில்லை. இந்திரா காந்திக்கு ஆதரவளிப்பதாகச் சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கைகழுவிவிட்டார் அல்லவா. தஞ்சை தேர்தலிலே அயதிமுக எங்களுக்கு இப்போது ஆதரவளிக்கலாம். ஆனால் இந்திரா காந்தியை தஞ்சை தேர்தலில் போட்டியிட அழைத்துவிட்டு கடைசி நிமிடத்தில் ஜி. ஆர் செய்த துரோகத்தை நாங்கள் என்றும் மறக்க முடியாது. தமிழ்நாடு இந்திரா காங்கிரஸ் கட்சி ஜி. ஆரை மன்னிக்கவே மன்னிக்காது. தன்மானம் உள்ள எந்த காங்கிரஸ் தொண்டனும் ஜி. ஆர் செய்த துரோகத்தை, இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட இழுக்கை மறக்கவே மாட்டான். மறக்கவும் முடியாது என்றார் தமிழக இந்திரா காங்கிரஸ் தலைவர் ஆர். வி. சாமிநாதன். தேர்தல்கள் முடிந்தன. கூட்டிக்கழித்து பார்த்ததில் திமுகவுக்கும் அயதிமுகவுக்கும் தான் நட்டம். இந்திரா காங்கிரஸ் தஞ்சாவூரிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகப்பட்டினத்திலும் வெற்றி பெற்றன. 2 ஜூலை 1979. அயதிமுக அரசு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுக்குரிய சலுகைகளை பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய பெற்றோரின் வருமானம் 9000 ரூபாய்க்கு குறைவானதாக இருக்க வேண்டும். இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக அறிவித்தது அரசு. பிற்படுத்தப்பட்ட மக்களின் எதிர்காலத்தை குலைக்கும் வகையில் இந்த உத்தரவு இருப்பதாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. திராவிடர் கழகம் இந்த ஆணையை எதிர்த்து பிற்படுத்தப்பட்டோர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டை நடத்த இருப்பதாக அறிவித்தது. திமுகவின் பொதுக்குழு உடனடியாக கூட்டப்பட்டு அடுத்த நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அரசு அறிவித்த அபாயகரமான உத்தரவு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது. அதேபோல, பொருளாதார அடிப்படையில் தாழ்ந்து கிடக்கின்ற ஏழை குடும்பத்து பிள்ளைகளுக்கு அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களானாலும் தாழ்த்தப்பட்டவர்களானாலும் முன்னேறிய வகுப்பினரானாலும் பொது இட ஒதுக்கீட்டில் இருந்து குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை ஒதுக்குவதற்கான வேறு ஏற்பாடுகளைச் செய்ய வேண்டும் என்று இன்னொரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோருக்கு எதிரான உத்தரவு திரும்பப் பெறும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்த முடிவு செய்தது திமுக. வகுப்புரிமை பாதுகாப்பு தினத்தை தமிழகம் முழுக்க அனுசரித்து அனைத்து இடங்களிலும் கூட்டங்களை நடத்தியது திமுக. இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் அரசு உத்தரவை திரும்பப் பெறவில்லை என்றால் அந்த உத்தரவின் நகல் எரிக்கப்பட்டு அந்த சாம்பல் முதலமைச்சருக்கு அனுப்பப்படும் என்று திராவிடர் கழகம் சார்பாக நடத்தப்பட்ட மாநாட்டில் பேசினார் திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன்.
அனைத்து மாவட்டங்களிலும் மாநாடுகளை கூட்டி பிரச்சனையை பற்றிய புரிதலை ஏற்படுத்திய திராவிடர் கழகம் சொன்னதைப் போலவே சாம்பலை கோட்டைக்கு அனுப்பி வைத்தது. இது குறித்து அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருந்த நெடுஞ்செழியன் செய்த விமரிசனம் முக்கியமானது. திராவிடர் கழகத்தினர் அனுப்பும் சாம்பல் கோட்டைக்குள் வைக்கப்பட்டிருக்கும் பூந்தொட்டிகளுக்கு உரமாக அமையுமே தவிர தமிழக அரசை ஒன்றும் செய்யாது. வகுப்புரிமையை உயிர்நாடி கொள்கையாக கொண்ட திராவிட இயக்க தலைவரை காலம் கண்மண் தெரியாமல் மாற்றியிருந்தது. அடுத்த கட்டமாக அரசின் உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் விக்ரமன் மற்றும் ரகுபதி என்ற 2 பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருவரால் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த 3 நீதிபதிகளில் இருவர் உத்தரவு செல்லும் என்றும் ஒருவர் செல்லாது என்றும் தீர்ப்பெழுதினர். இதனையடுத்து அரசு உத்தரவு செல்லும் என்றே இறுதி தீர்ப்பாக அறிவிக்கப்பட்டது. ஒரு பக்கம் பெரியாரின் சமூக நீதி கொள்கைக்கு ஊனத்தை ஏற்படுத்திவிட்டு இன்னொரு பக்கம் பெரியாருக்கு 100ஆண்டு விழா கொண்டாட முடிவு செய்தது அயதிமுக அரசு. அந்த சமயத்தில் திமுக தலைவர் கருணாநிதி சட்டமன்றத்தில் முக்கிய பிரச்சினை ஒன்றை எழுப்பினார். திமுக ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்தில் பெரியாருக்கு சிலை வைக்க அனுமதி கோரியிருந்தது திராவிடர் கழகம். அதற்கான அனுமதியும் முறைப்படி வழங்கப்பட்டுவிட்டது. ஆனால் ஆட்சி மாற்றத்துக்குப் பிறகு சிலை வைக்க அனுமதி மறுக்கப்பட்டுவிட்டது. இதைத்தான் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார் கருணாநிதி. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதிக்கும் முதலமைச்சர் எம்.ஜி. ஆருக்கும் நடந்த உரையாடலில் இருந்து சில பகுதிகள் இங்கே. எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி, பெரியார் 100ஆண்டு விழாவை இந்த அரசு கொண்டாடுகிறது. ஆனால் காஞ்சிபுரத்தில் பெரியார் சிலை வைக்க வேண்டும் என்று திராவிடர் கழகத்தார் திமுக ஆட்சி காலத்திலேயே அதற்கான இடத்தையும் பணத்தை கட்டி வாங்கி பராமரிப்பு செலவுக்கான பணத்தையும் கட்டி கழக ஆட்சியில் அந்த இடம் தரப்பட்டுவிட்டது. ஆனால் அந்த சிலையை வைக்க இந்த ஆட்சியில் அனுமதி அளிக்கப்படவில்லை. முதலமைச்சர் எம்.ஜி. ஆர். அவர்கள் கேட்டிருந்த இடம் மத நம்பிக்கைக்குரியவர்களுடைய மடம் போன்ற கோயில் போன்ற இடத்துக்கு எதிராக இடைஞ்சலாக இருக்கின்ற இடத்தை கேட்டதாக குடியரசுத் தலைவர் ஆட்சி காலத்தில் அதுபற்றி பரிசீலிக்கப்பட்டு கூடாது முடியாது என்று மறுக்கப்பட்டுவிட்டது. நான் காஞ்சிபுரத்துக்குச் சென்றபோது அந்த இடத்தை பார்க்க நேரிட்டது. அங்கிருந்து வந்த பிறகு உத்தரவே போட்டுவிட்டேன். வேறு ஒரு இடத்தை அவர்கள் கேட்பார்களானால் அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு சில மாதங்களாகின்றன. எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி, சங்கராச்சாரியார் மடம் இருக்கிறதென்றால் அந்த இடத்துக்கு எதிரிலே பெரியாருடைய சிலை இருக்கக்கூடாது என்பது என்ன நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை போக்குவரத்துக்கு இடைஞ்சலான இடம் என்பதால் அதை அனுமதிக்கவில்லை என்ற கருத்தை முதலமைச்சர் சொல்வார் என்று நினைத்திருந்தேன். சங்கராச்சாரியாருக்காகத்தான் அது அனுமதிக்கப்படவில்லை என்று திட்டவட்டமாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் எம்.ஜி. ஆர். நான் சங்கராச்சாரியாருக்காகத்தான் சொல்வதாக இருந்தால் அதை துணிவோடு சொல்கின்றவன். ஏனென்றால் அவரை சந்தித்து அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டு கருத்துகள் பரிமாறிக்கொண்டு வந்தவன் நான். அந்த வகையில் ஒரு துறவிக்கு அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலே எனக்கு கொஞ்சமும் சந்தேகமில்லை. இட நெருக்கடியும் இருக்கிறது. எதிர்காலத்தில் அரசியல் நெருக்கடிகள், மத நெருக்கடிகள் போன்ற குழப்பங்கள் வரலாம். அதெல்லாம் தோன்றக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிலைமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். முதலமைச்சர் என்ற நிலைமையில் இங்கேயே பதில் சொல்லிவிடுகிறேன். எந்த காரணத்தை கொண்டும் அந்த இடத்தில் சிலை வைக்க இந்த அரசு அனுமதிக்காது. எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி எப்படியும் அந்த இடத்தில் திமுகழகம் பெரியார் சிலையை வைத்தே தீரும். அறிவித்தபடியே பெரியார் 100ஆண்டு விழாவை எம்.ஜி. ஆர். தலைமையிலான அயதிமுக அரசு கொண்டாடியது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டு பெரியார் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் தலைநகர் பெரியார் பிறந்த ஈரோடு. பெரியார் கொண்டு வந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது. தேசிய அரசியலில் பல மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்தன. மத்தியில் ஆட்சியில் இருந்த ஜனதா கட்சிக்குள் பலத்த மோதல்கள். நிலைமையை சமாளிக்க சரண் சிங் மற்றும் ஜக்ஜீவன் ராம் இருவரும் துணை பிரதமர்களாக நியமிக்கப்பட்டனர். ஆனாலும் பிரச்சனைகள் ஓயவில்லை. ராஜ் நாராயணன் தலைமையில் தனிக்கட்சி ஒன்று உருவானது. அடுத்தடுத்து பிளவுகள் ஏற்பட்டன. இறுதியாக ஜனதா கட்சி அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தன. அதை இந்திரா காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று அறிவித்தார் இந்திரா காந்தி. அயதிமுக ஜனதா அரசுக்கு ஆதரவளிக்கும் என்று அறிவித்தார் எம்.ஜி. ஆர். நாளுக்கு நாள் ஜனதா கட்சியின் பலம் குறைந்து கொண்டே போனது. ஏராளமான ஜனதா எம்.பிக்கள் ராஜ் நாராயணன் தலைமையில் அணிவகுத்து கொண்டிருந்தனர். எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த இந்திரா காந்தி பிரதமர் பதவி கனவில் திளைத்து கொண்டிருந்த சரண் சிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு சரண் சிங் ஆட்சி அமைத்தால் அவருக்கு தங்கள் எம்.பிக்கள் ஆதரவளிப்பார்கள் என்று அறிவித்தார் இந்திரா காந்தி.
நிலைமை மோசமடைந்ததை அடுத்து மொரார்ஜி தேசாய் பிரதமர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார். இதனையடுத்து ஜனதா கட்சியிலிருந்து விலகிய சரண் சிங், ராஜ் நாராயணன் தலைமையில் இயங்கிய ஜனதா கட்சியில் இணைந்து அதன் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இந்திரா காங்கிரசின் நிபந்தனையற்ற ஆதரவுடன் சரண் சிங் பிரதமராக பதவியேற்றார். துணை பிரதமராக தேவிலால் பதவியேற்றார். 1 ஆகஸ்ட் 1979 அன்று அயதிமுக மத்திய அமைச்சரவையில் பங்கேற்கும் என்று அறிவிப்பு வெளியானது. ஆகஸ்ட் 19 அன்று பாலா பழனூர், சத்தியவாணி முத்து இருவரும் அயதிமுக சார்பில் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆம், மொரார்ஜி அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டபோது மொரார்ஜிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்த எம்.ஜி.ஆர். தற்போது சரண் சிங் பிரதமர் ஆகிறார் என்றதும் அவர் பக்கம் தன்னுடைய ஆதரவை திருப்பிவிட்டார். 19 ஆகஸ்ட் 1979 அன்று அயதிமுக சார்பில் 2 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மறுநாள் பிரதமர் சரண் சிங் தன்னுடைய அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வருவதாக அறிவித்திருந்தார். ஆனால் இந்திரா காந்தியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த கட்சியின் ஆதரவு கிடைக்காது என்ற சூழல் உருவானது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் சரண் சிங் ஆட்சிக்கு ஆதரவாக தனது எம்.பிக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அறிவித்தார் இந்திரா காந்தி. விளைவு: குடியரசுத் தலைவரை சந்தித்த பிரதமர் சரண் சிங் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். அதிமுகவின் மத்திய அமைச்சர்கள் கவலையுடன் சென்னை திரும்பினர். ஆனாலும் குடியரசுத் தலைவரின் வேண்டுகோளுக்கு இணங்க சரண் சிங் அரசு காபந்து அரசாக நீடித்தது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டபோதும் அமைச்சரவை நீடித்ததால் அயதிமுக அமைச்சர்களும் காபந்து அரசில் அமைச்சர்களாக நீடித்தனர். நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் அரசியல் கட்சிகள் அணி அமைப்பதில் ஆர்வம் செலுத்தினர். எம்.ஜி.ஆருக்கு யாருடன் அணி அமைப்பது என்பதில் பலத்த குழப்பங்கள் நிலவின. கூட்டணி பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது அதைவிட குழப்பமான பதில் ஒன்றை சொன்னார். கருணாநிதி மீதும் மற்ற திமுக நண்பர்கள் மீதும் வழக்கு இருந்தாலும் அதிமுக திமுக தேர்தல் கூட்டு வரக்கூடாது என்பதல்ல. வாதத்துக்காக நான் இதைச் சொல்கிறேன். மக்களின் உணர்வுகளை காலம் எப்படி மாற்றுகிறதோ அதற்கேற்ப கூட்டு அமையும். கட்சி தொண்டர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டால் தலைவர்களால் என்ன செய்ய முடியும்? ஏதோ அவருடைய மனத்துக்குள் தோன்றியிருக்கிறது. அதை நேரடியாகச் சொல்லாமல் பாதியை மென்று விழுங்கி மீதியை சொல்லிவிட்டார். இன்னொரு பக்கம் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட வாய்ப்பிருக்கிறதா என்று திமுக தலைவர் கருணாநிதியிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு இந்தியாவின் நிலைத்த தன்மைக்காகவும் ஜனநாயகம் கேலிக்கூத்தாக ஆகிவிடாமல் காக்கப்படுவதற்காகவும் தமிழ்நாட்டில் மக்கள் விரோத சக்தியாக விளங்குகிற அயதிமுகவை எதிர்த்து முறியடிப்பதற்காகவும் திமுகவுக்கும் இந்திரா காங்கிரசுக்கும் இடையே தேர்தல் உடன்பாடு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போய்விடவில்லை என்றார் கருணாநிதி. கருணாநிதியின் இந்த பேச்சு எம்.ஜி.ஆரின் கவனத்துக்குச் சென்றது. 28 ஆகஸ்ட் 1979 அன்று காரைக்காலில் நடந்த கூட்டத்தில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசினார். கருணாநிதி அவர்களே, உங்கள் கட்சி தொண்டர்களை ஊக்கப்படுத்த எதையும் பேசாதீர். இந்திராவுடன் கூட்டு சேர்ந்தால் ஒரு சவால் விடுகிறேன். 1977 தேர்தலில் நாங்கள் இந்திரா காங்கிரசுடன் சேர்ந்து பெற்ற இடத்தை நீங்கள் பெற முடியுமா? முடியாவிட்டால் உங்கள் பெயரை மாற்றிக்கொள்கிறீர்களா? 35 இடங்களை நாங்கள் பெற்றோம். நீங்கள் உண்மையான தமிழன் என்றால், உண்மையான திராவிடத் தொண்டன் என்றால் அத்தனை இடங்களையும் பிடியுங்கள். மேட்டில் நிறுத்தி மாலை போடுகிறேன். இதை அகங்காரமாகச் சொல்லவில்லை. கருணாநிதியால் முடியாது இது. 1971 இல் திமுகவில் 25 எம்.பிக்கள் இருந்தார்கள். ஒருவராவது டெல்லியிலே மந்திரியாக முடிந்ததா? இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போவதாக ஊடகங்கள் எழுதின. ஆம், திமுக அயதிமுக என்ற இரு பெரும் கட்சிகளையும் இணைக்கும் நடவடிக்கையில் ஜனதா கட்சியின் முக்கிய தலைவரும் மத்திய அமைச்சருமான பிஜு பட்நாயக் ஈடுபட்டு வருவதாக பேசப்பட்டது. அதை நிரூபிக்கும் வகையில் பிஜு பட்நாயக் சென்னை வந்தார். கோபாலபுரத்தில் பிஜு பட்நாயக் கருணாநிதி சந்திப்பு நடந்தது. இருவரும் பேசியதற்கு பிறகு மற்ற முக்கிய தலைவர்களிடம் கருணாநிதி பேசினார். இறுதியாக 2 கழகங்களும் இணைவதற்குச் சில நிபந்தனைகளை விதித்தார் கருணாநிதி. இரு கட்சிகளும் இணைந்து திமுக என்ற பெயரில் இயங்க வேண்டும். அந்தக் கட்சிக்கு அண்ணா படம் பொறித்த கொடியே இருப்பதில் எங்களுக்கு எந்த மறுப்பும் இல்லை. முதலமைச்சராக இப்போதுள்ள எம்.ஜி.ஆர். அவர்களே அப்பதவியில் நீடிக்கட்டும். இரு கட்சிகளும் இணைவது என்பதற்காக திமுகவில் இப்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கும் அமைச்சர் பதவி எதுவும் தேவையில்லை. இரு கட்சிகளும் இணைந்த பிறகு உரிய நேரத்தில் தலைமை கழகத்தின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகப் பொறுப்புகள் குறித்து முடிவு செய்து கொள்ளலாம். முக்கியமான விஷயம், எம்.ஜி.
அவர்கள் இடஒதுக்கீட்டில் கொண்டுவந்துள்ள சமூக நீதிக்கு புறம்பான 9,000 ரூபாய் உச்சவரம்பு ஆணை. பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடு என்பது உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும். பிறகு பிஜு பட்நாயக் எம்.ஜி. ஆரையும் சந்தித்து பேசினார். மின்னல் வேகத்தில் காட்சிகள் மாறிக்கொண்டிருந்தன. 13 செப்டம்பர் 1979. தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான தினம். கீரியும் பாம்புமாக செயல்பட்டு கொண்டிருந்த எம்.ஜி. ஆரும் கருணாநிதியும் ஒரே அறையில் சந்தித்தனர். அது சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை. எம்.ஜி. ஆருடன் நெடுஞ்செழியனும் பண்ருட்டி ராமச்சந்திரனும் வந்திருந்தனர். திமுக தலைவர் கருணாநிதி அன்பழகனுடன் வந்திருந்தார். சில நிமிடங்கள் எம்.ஜி. ஆரும் கருணாநிதியும் பேசிக்கொண்டனர். பிறகு இருவரும் தனியறைக்குச் சென்றனர். நிபந்தனைகள் குறித்து இருவரும் பேசினர். ஒரு குறிப்பிட்ட தினத்தில் 2 கழகங்களின் செயற்குழு பொதுக்குழுக்கள் வெவ்வேறு இடங்களில் கூடி இணைப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி விடலாம் என முடிவானது. அறையில் இருந்து வெளியே வந்ததும் செய்தியாளர்கள் புகைப்படக்காரர்கள் அறைக்குள் அழைக்கப்பட்டனர். வெற்றி முகத்துடன் பிஜு பட்நாயக் விடைபெற்றார். பத்திரிகைகளுக்கு நல்ல தீனி. விரைவில் இணைப்பு விழா நடக்கும் என்று ஆரூடங்கள் வந்து கொண்டிருந்தன. அடுத்தது என்ன என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். மறுநாள் நடக்க இருந்த வேலூர் கூட்டத்தில் எம்.ஜி. ஆர் பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எம்.ஜி. ஆர் இணைப்பு பற்றி மூச்சே விடவில்லை. மாறாக எம்.ஜி. ஆர் முன்னிலையில் திமுகவினரும் கருணாநிதியும் விமரிசிக்கப்பட்டனர். அத்தோடு இணைப்பு முயற்சிகள் முடிந்து போயின. இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது என்பது புரியாத புதிராகவே இருந்தது. எம்.ஜி. ஆர் கருணாநிதி சந்திப்புக்குப் பிறகு திடீரென தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கருப்பையா மூப்பனார் எம்.ஜி. ஆரை சந்தித்து பேசியதாக செய்திகள் வெளியாகின. இதுதான் இணைப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தது என்ற கருத்து பரவலாக இருந்தது. இது பற்றி எம்.ஜி. ஆரிடம் நெருக்கமாக பழகிய உளவுத்துறை அதிகாரி கே. மோகன்தாஸ் தனது புத்தகத்தில் பதிவு செய்திருக்கும் தகவல் சுவாரஸ்யமானது. பிஜு பட்நாயக் வரும் நாள் காலையில் நான் எம்ஜிஆரை சந்தித்தேன். இணைப்புக்குச் சாதகமான காரணங்களை அவர் அடுக்கிக் கொண்டிருந்தார். நான் எதுவும் சொல்லவில்லை. பேச்சுவார்த்தை தொடங்க 2 மணி நேரத்துக்கு முன்னதாக நான் எம்ஜிஆரிடம் இருந்து விடைபெற்றேன். அப்போது அவர் உற்சாகமாகத்தான் இருந்தார். இருப்பினும் எம்ஜிஆர் மனத்தை மாற்றிக் கொண்டார். உத்தேச இணைப்பு கைகூடவில்லை. எனக்கு ஒரே திகைப்பு. அன்று மாலை நான் அவரை சந்தித்தேன். காலஞ்சென்ற அவரது அன்னையார் இந்த இணைப்பு முயற்சி வேண்டாம் என்று அவருக்கு உணர்த்தியதாகச் சொன்னார்.